Good morning, students. This is 7th standard Social Science History, 3rd unit, Emergence of New Kingdom in South India. Later, Chola and Pandyas. Okay, இந்த டாபிக் பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே children. So children, listen carefully to this section. In case you have any doubt, take your notebook and write it. Okay, after you will ask and clarify it. Okay children. Okay, then next, learning objectives. To trace the origin of the later Cholas and the later Pandyas. அப்படின்னா பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் தோற்றத்தை கண்டறிதல். Second one, to know about the prominent rulers of both the kingdoms. இவ்விரு அரசர்களின் முக்கியமான அரசர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். To acquaint with the administrative system. அவர்களின் நிர்வாக முறைகளை அறிந்து கொள்ளுதல். To understand the social, economic and cultural development during the region. அவர்களின் ஆட்சி காலத்திய சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சியை நம்ம அறிஞ்சு கொள்ள போகிறோம். ஓகே, then come the topic. Okay, the first, later Cholas. Just introduction listen carefully. The Cholas are one among the popular and well-known Tamil monarchs in the history of South India. The elaborate state structure, the extensive irrigation network, the vast number of temples they built. ஓகே, என்னென்னா தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான முடியாட்சி அரசர்களின் சோழருடைய அரசும் ஒன்று. தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான முடியாட்சி அரசர்களில் சோழர் அரசும் ஒன்று. ஓகே, அவர்களின் அரசு கட்டமைப்பு எப்படி விரிவிச்சிருக்காங்க, நீர்ப்பாசன முறை விரிந்து பறந்து இருந்துச்சு, நல்ல ஒரு அகலமான ஒரு நீர்ப்பாசனம் எல்லாம் இருந்துச்சு. அதிக எண்ணிக்கையிலான கோயில்களும் அவர்கள் கட்டியிருந்தனர். ஓகே, their great contribution to art and architecture and their overseas exploits have given them a preeminent position in history. அவர்களுடைய என்னென்னா கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சோழர்கள் பெரும் பங்காற்றியுள்ளனர். கடல் கடந்து அவர்கள் சாதனையை பல புரிந்திருக்காங்க. இவை அனைத்துமே அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு சிறந்த இடத்தை வகித்துள்ளனர். யார்? சோழர்கள், லேட்டர் சோழர்கள். ஓகே, தென் revival of the Cholas ruler. Next topic, revival of the Cholas ruler. சோழர்களின் ஆட்சியில் புத்தெழுச்சி எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். The ancient Chola kingdom regned supreme with the Kaveri delta forming the core area of its rule and with its Urayur, present day Tiruchirappalli, Urayur, present day Tiruchirappalli as its capital. It rose to prominence during the region of Karigala, built gradually declined under his successors. என்னன்னா பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையப்படுத்தி கொண்டிருந்துச்சு. அதன் தலைநகர் எதுனா உறையூர். அது இப்போ எங்கே இருக்குன்னா இன்றைய திருச்சிராப்பள்ளி உள்ளது. ஓகே, கரிகாலன் ஆட்சி காலத்தில் இவ்வரசு சிறப்பான ஒரு இடத்தை வகித்திருந்தது. அவருக்கு பின்வந்தவர்கள் எல்லாமே காலத்தில் படிப்படியாக சரிவை செஞ்சிட்டனர். கரிகாலன் கல்லணை கட்டினார், உங்களுக்கு தெரிந்தானே. அவருக்கு பின்வந்த அரசர்கள் எல்லாமே சரிவை சந்தித்தனர். ஓகே, இந்த 9th century விஜயாலயா ruling over a small territory lying north of the Kaveri revived the Chola dynasty. He conquered Tanjavur and made its capital. Later, Rajendra I and his successors ruled the empire from Gangaikonda Solapuram, the newly built capital. ஓகே, என்னன்னா 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறிய பகுதியை ஆண்டு வந்த யாருன்னா விஜயாலயன் சோழ அரசர் வம்சத்தை அவர் மீட்டெடுத்தார். அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார். யார்? விஜயாலயன். பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்வந்தோரும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பிரசை அவங்க ஆட்சி செஞ்சு வந்தனர். ஓகே, நெக்ஸ்ட்டு ராஜேந்திரா I AD 985 to 1014.
was the most powerful ruler of Chola Empire and also grew popular behind his time. He established Chola authority over large part of South India. His much claimed naval expedition led to the expansion of Chola into the west coast and Sri Lanka. He built the famous Rajarajeshwaram Pragadishwara temple in Tanjavur. ஓகே, என்னன்னா முதலாம் ராஜராஜன் AD 985 to 1014 வரைக்கும் ஒரு ஆட்சி காலம். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் ஆவார். அவர் காலத்தை வென்ற அவர் நல்ல ஒரு புகழை ஈட்டினார். தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை அவர் நிலைநாட்டினார். அவருடைய கப்பற்படையெடுப்பும் மேலைநாட்டு கடற்படையிலும் இலங்கையிலும் சோழராட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தார். புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரர் கோவிலையும் பிரகதீஸ்வரர் கோயிலும் தஞ்சாவூரில் இவர் கட்டினார். ஓகே, செகண்டு நெக்ஸ்ட்டு ஹிஸ் சன் அண்ட் சக்சஸர் ராஜேந்திர Chola I AD 1014 to 1044 matched his father his ability to expand the empire. The Chola Empire remained a powerful force in South India during his reign. After his accession, his stringing military expedition was the northern India, capturing much territory there. He proclaimed himself the Gangaikondan, conqueror of the Gangai region. என்னன்னா அவருடைய மகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றோருமான முதலாம் ராஜேந்திரன் AD 1014 to 1044 வரைக்கும் அவருடைய ஆட்சி செஞ்சார். தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தினார். இவர் முதலாம் ராஜேந்திரன் தந்தையைப் போலவே நல்ல பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளெல்லாம் ஒருங்கிணைச்சார். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான ஒரு சக்தியாக இருந்துச்சு. யாருடைய ஆட்சி காலத்தில்? முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் AD 1023 அரியணை ஏறிய பின் அவருடைய மிக முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளிலிருந்து கைப்பற்றினார். கங்கையை கைப்பற்றி என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். அவரே தன்னை பெருமைப்படுத்தி கொண்டார். கங்கை கொண்டான் சொல்லி தன்னை பிரபலப்படுத்தி கொண்டார். யாரு? முதலாம் ராஜேந்திரன். The Gangaikonda Solapuram temple was built to commemorate his victories in North India. என்னன்னா வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கைகொண்ட சோழபுரம் கோவிலை எழுப்பினார். யார்? முதலாம் ராஜேந்திரன். The navy of Rajendra Chola enabled him to conquer the kingdom of ஸ்ரீ விஜயா சதரன் சுமித்ரா பகுதியில் இருக்குது. ஸ்ரீ விஜயா Chola's control over the sea facilitated a flourishing oversea trade. என்னன்னா அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமித்ரா கைப்பற்ற அவருக்கு துணை புரிஞ்சிச்சு. சோழர்களின் கடற்பகுதியின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்கியது. கடல் கடந்த வாணிகம் நல்ல ஒரு செழித்தோங்கியது மிக உதவியாக இருந்துச்சு. ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் டிக்ளைன் ஆஃப் த சோழா எம்பையர். Rajendra Chola's 3 successors were not capable rulers. The third successor, Veera Rajendra's son, Adi Rajendra, was killed in civil unrest. With his death ended the Vijayalaya lines of Chola rules. Okay. என்னன்னா முதலாம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. அவங்க 3 பேருமே அவருக்கு பின் வந்த அரசர்கள் எல்லாமே திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. மூன்றாவதாக பதவியேற்ற வீரராஜேந்திரனின் மகன் ஆதி ராஜேந்திரன். மூன்றாவதாக பதவியேற்ற வீரராஜேந்திரனின் மகன் தான் யாருன்னா ஆதி ராஜேந்திரன். உள்நாட்டு கழகம் ஒன்றில் அவர் இறந்துட்டார். உள்நாட்டில் ஒரு கழகம் ஏற்பட்டதில் அதை இறந்துட்டார். அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோர் ஆட்சி முடிவுக்கு வந்தது. The next, do you know box listen பண்ணுங்க. Matrimonial alliance between the Cholas and the Eastern Chalukyas began during the reign
of Rajendra I. His daughter Kundavai was married to Chalukya prince Vimaladitya. Their son was Rajaraja Nadarajan Narendra, Rajaraja Narendra, who married the daughter of Rajendra Chola named Amanga Devi. Their son was Kulothunga I. என்னன்னா முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்து சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையான திருமண உறவு தொடங்கியிருந்தது. அவருடைய மகனான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவர்களின் மகனான ராஜராஜா நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அமங்கா தேவியை மணந்தார். ஓகே, அவர்களின் இருவருக்கூட மகனே யாருன்னா முதலாம் குலோத்துங்கன் ஆவார். ஓகே. Then, on hearing the death of Adi Rajendra, the Eastern Chalukya prince Rajendra Chalukya seized the Chola throne and began the rule of Chalukya Chola dynasty as Kulothunga I. Kulothunga established himself firmly on the Chola throne, soon eliminating all the threat to the Chola empire. என்னன்னா ஆதி ராஜேந்திரின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழே சாளுக்கியரின் இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றினார். முதலாம் குலோத்துங்கன் என்னும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சி அவர் தொடங்கி வைத்தார். சோழ அரியணையை ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தலில் விரைவில் ஒழித்து கட்டி முதலாம் குலோத்துங்கன் என்ன பண்ணார், தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். ஓகே. தென் he avoided unnecessary wars and earned the goodwill of his subject. But Kulothunga lost the territories in Ceylon. Pandya territory also began to slip out of Chola control. Kanchipuram was lost to the Telungu Cholas. என்னன்னா தேவையற்ற போர்களை தவிர்த்த அவர் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றார். ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதியை இழந்துட்டார். பாண்டிய நாட்டிலிருந்து பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து அவங்க நழுவிடுச்சு போயிடுச்சு. காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டுச்சு. காஞ்சிபுரத்தை என்னென்ன தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டுச்சு. The year 1279 marks the end of Chola dynasty when King Maravarman Kulasekara Pandian I defeated the lost king Rajendra Chola III and established the rule of Pandyas in present day Tamil Nadu. என்னன்னா 1279 பாண்டியரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியராட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக், administration. The central administration was in the hands of kings. As the head of the state, the king enjoyed enormous power. The king's orders were written down in palm leaves by his official or inscribed on the temple walls. The kingship was hereditary in nature. The ruler selected his eldest son as the heir apparent. He was known as Yuvaraj. The Yuvarajas were appointed as governors in the province mainly for administrative training. நிர்வாகம் எப்படி இருந்தது பார்க்குறோம். மத்திய அரசு நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அரசுடைய மத்திய அரசு நிர்வாகம் எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் தான், அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டுத்தார். நாட்டினுடைய அவர் தானே எல்லாம் ஹெட்டு, எல்லா அதிகாரமும் அவர் கையில் தான் இருந்துச்சு. அரசின் ஆணைகள் அவருடைய அதிகாரங்களில் பனை ஓலையில் எழுதப்பட்டன. அவருடைய ஆணைகள்லாம் எதில் எழுதி வச்சுருந்தாங்களாம்? பனை ஓலையில் எழுதப்பட்டன அல்லது கோயில் சுவர்களில் பொறிச்சிருக்காங்க. அவருடைய ஆணைகள் எல்லாமே கோயில் சுவர்களிலும் பனை ஓலையில் எழுதப்பட்டிருந்துச்சு.
அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாக இருந்துச்சு. அரசனுடையமே அப்பாவுக்கு அடுத்து மகனுக்கு அடுத்து பேரன் அப்படி தான் இருந்துச்சு. அவங்களுடைய பரம்பரை உரிமையாக இருந்துச்சு. அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். அவன் தனது மூத்த மகன் வாரிசாக தேர்ந்தெடுத்தார். மூத்த மகன் யுவராஜன். மூத்த மகன் என்னன்னு சொல்லுவாங்களாம், யுவராஜன் என்றழைக்கப்பட்டார். யுவராஜன் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்கு மண்டல ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டன. யுவராஜர் நல்லா ஒரு பயிற்சி, அரசராக நல்லா பயிற்சி பெறுவதற்கு ஒரு ஆளுநர் நியமனம் செஞ்சனர். ஓகே. The Chola rulers established a well-organized system of administration. The empire, for administrative convenience, was divided into provinces or mandalams. Each mandalams was subdivided into nadus. Within each nadu there were many kurams. Kuram means group of village. The lowest unit was the gramam. Gramam means village. Okay. சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கினர். நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு நாட்டு பிரிவுகளுக்குள் பல கூற்றங்கள், கிராம தொகுப்பு இடம்பெற்றன. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிக சிறந்த அழகாகும். நிர்வாக அமைப்பின் மிக சிறந்த ஒரு லோயஸ்ட் யூனிட்டாக இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு லோக்கல் கவர்னன்ஸ் உள்ளாட்சி நிர்வாகம். Local administration worked through various bodies such as Ura, Sabhayar, Nagarattar and Natar. With the expansions of agriculture, numerous peasant settlements came up on the countryside. They were known as Ur. The Ura, who were landlords, acted as spokesman in the Ur. Sabhayar in Brahman village also functioned in carrying out administrative, financial and judicial function. உள்ளாட்சி நிர்வாகம்னா உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் என்னும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்பு உருவாயின. அவை ஊர்கள் என அழைக்கப்பட்டன. சில உடைமையாளர்களான இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர். பிராமின் கிராமத்தைச் சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குவதையும் மேற்கொண்டனர். யாரு? பிராமினர்ஸ். ஓகே. Then Nagarattar administered the settlement of traders. However, skilled artisans like masons, blacksmiths, goldsmiths, weavers and potters also lived in Nagaram. Natar functioned as an assembly of Nadu and decided all the disputes and issues pertained to நாடு. வணிகர்கள் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர். இருந்தபோதும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மட்பாண்டம் வனைவோர் ஆகியோர் நகரத்தில் வாழ்ந்தனர். நாடுகளில் நாட்டார் என்னும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். The assemble in Ur, Sabha, Nagaram and Nadu worked through various committees. The committees took care of irrigation, roads, temples, gardens, collections of revenue and conduct of religious festivals. ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை மேற்கொண்டன. இக்குழுக்கள் நீர்ப்பாசனம்,
சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டன. ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். உத்தரமேரூர் preservedly in Kanjipuram district. Uttaramerur presently in Kanjipuram district was a Brahmadeya village. Land grants give to Brahmins. There is a detailed description of how members were elected to the committees of the village Sabha in the inscription found there. என்னன்னா, இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். ஓகே, இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவான விளக்கங்கள் கல்வெட்டுகளை செதுக்கி வச்சுருக்காங்க. எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லி கல்வெட்டுகளை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஓகே, தென் one member was to be elected from each ward. There were 30 wards in total. The eligibility to contest was to men in the age group of 35 to 70, well versed in Vedic text and sculptures, and also owned land and house. The process of elections was as follows. The names of qualified candidates for each ward were written on the palm leaf slip and put into a pot. The eldest of the assembly would encourage a boy to pull out one slip, declare his name. Various committees were decided in the way. என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் வார்டு உறுப்பினர்கள் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர் 35 to 70 வயசு வரம்புக்குள் இருத்தல் வேண்டும். ஓகே, வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் சில உரிமையாளர்களாகவோ சொந்த வீடு உடையவர்களாகவோ இருக்க வேண்டும் என்பவை இதுக்கான தகுதி, ஓட்டு போடுவதற்கான தகுதி. ஓகே, தேர்ந்தெடுக்கப்படும் முறை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்கள் பனை ஓலையில் துண்டுகளில் எழுதப்படும். ஓகே, பனை ஓலையில் எழுதி போடுவாங்க. அவை மண்பாண்டம் ஒன்றில் போடப்படும். ஒரு பானையில் போடுவாங்க எழுதி. மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலையை துண்டுகளை எடுக்க சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார். அந்த எழுதி பானையில் போட்டு அந்த மூத்த உறுப்பினர் இருப்பாங்கள்ல, பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுமில்ல, யாராவது ஒருத்தர் பிரசிடென்ட் சொல்லுமில்ல, அவங்கள ஒரு மூத்த அவங்க ஒரு சிறுவனை கூப்பிட்டு எடுத்து பனை ஓலையில் உள்ள பானைக்குள்ள இருக்க ஒரு ஓலையை எடுக்க சொல்லுவாங்க. அதை எடுத்து அந்த அதில் எழுதப்பட்ட பெயர் அவர் சொல்லுவார். இம்முறைப்படி பல குழுக்கள் முடிவு செய்யப்படும். ஓகே, தென் the next topic, revenue. The revenue of the Chola state came mainly from the land. The land tax was known as Kanigandan. The Chola rulers carried out an elaborated survey of land in order to fix the government share of the land revenue. 1/3 of produce was collected as land tax. It was collected mostly in kind. In addition to land tax, there were tax on professions and tolls on trade. ஓகே, என்னன்னா ரெவன்யூனா வருவாய். சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரியின் மூலம் பெறப்படுது. நிலவரி தான். நிலவரியானது கனிகண்டன் என நிலவரியானது என்ன சொல்லுவாங்க, கனிகண்டன் என அழைக்கப்பட்டது. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்கு சோழ அரசர் விரிவான அளவில் நில அளவை பணியை மேற்கொண்டாங்க. மகசூலில் 1/3 பகுதி, விளையக்கூடிய மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. இவ்வரி பெரும்பாலும் தானியமாகவோ கொடுக்கப்பட்டன. நிலவரியை தவிர தொழில் வரியும் வணிகத்தின் மீதான சுங்க வரியும் வசூலிக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், சோசியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஆன் லேண்ட் ரிலேஷன்ஸ். அப்படின்னா நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, த சோலா ரூலர்ஸ் கிஃப்டட் tax-free land to royal officials, Brahmins, temples,
Devadana villages and religious institution. Land granted to Jain institution was called Palichandam. ஓகே, என்னன்னா சோழ அரசர்கள் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் தேவதான கிராமங்கள் பல மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, பலிச்சந்தம் என அழைக்கப்பட்டன. ஓகே, there were also of வேலன்வாகை land and the holders of this land were called வெள்ளாளர்ஸ். உளுக்குடி, a subsection of வெள்ளாளர், could not own land but had to cultivate Brahmadeya and the வேலன்வாகை lands. The holders of வேலன்வாகை land retained மேல்வாரம், major share in harvest. The உளுக்குடி got கீழ்வாரம், lower share. அடிமை ஸ்லேவ்ஸ் அண்டு பணிச்சை மக்கள், லேப்பர்ஸ்னு சொல்லுவோம், ஆக்குபைட் த லோவஸ்ட் ரிங் ஆஃப் சொசைட்டி. In the intermediate section came the armed men and traders. என்னன்னா வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளார் என அழைக்கப்பட்டனர். சரியா, வேளாளரின் ஒரு பிரிவரான உளுக்குடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. அவர்கள் பிரம்மதேயா வேலன்வாகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்துச்சு. சரியா, மொத்த விளைச்சலில் வேளாண்வாகை நில உடைமையாளர்கள் மேல்வாரத்தை விளைச்சல் பெரும்பகுதி நல்ல விளைச்சல் பெரும்பகுதி பெற்றனர். உளுக்குடியில் கீழ்வாரத்தில் விளைச்சலில் சிறிய பகுதின்னு சொல்லுவோம். கீழ்வாரம் விளைச்சலில் சிறிய பகுதி பெற்றனர். அடிமை மற்றும் பணிசை மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர். இவங்களாம் என்ன அடிமை மற்றும் லேபர் சொல்லுவோம்ல, அவங்களாம் என்ன சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தனர். சமூகத்தின் இடை மட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றனர். ஓகே, தென் நெக்ஸ்ட் டாபிக் இரிகேஷன். சோலாஸ் have important to irrigation. The 16 miles long embankment built by Rajendra Chola in Gangaikonda Solapuram is an illustrative example. சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினர். கங்கைகொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிகளை தடுப்பணை மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். ஓகே, வாடி வைக்கால் cross canal is a traditional type of harnessing rainwater in the Kaveri Delta. Wadi is a drainage canal and a Vaikal is the supply canal. The commonly owned village canal was called Ur Vaikal. The Nadu level Vaikal is referred to as Nadu Vaikal. The turn system was in practice in distributing the water. ஓகே, அப்படின்னா காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாறி விடுவதற்கான வாடி வாய்க்கால் என அழைக்கப்பட்டிருந்தன. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் அனைவரும் சொந்தமான வாய்க்கால் ஊர்வாய்க்கால், பொதுமக்களுக்கு சொந்தமானது ஊர்வாய்க்கால் என அழைக்கப்பட்டன. நாடு என்னும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்னு சொல்லுவோம் என குறிப்பிடப்பட்டன. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஜியன். Chola rulers were ardent Saivites. Hymns in praise of the deed of Lord Shiva were composed by the Saiva saint. The Nayanmas, Nambiyandar Nambi codified them, which came to be known as the Tirumurai. ரிலீஜியஸ்னா மதம். சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராக இருந்தனர். சிவபெருமானின் திருவிளையாடல் சைவ அடியாளர்களால் நாயன்மார்களால்
பாடல்களாக இயற்றப்பட்டன. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்பட்டன. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், temples. The Chola period witnessed an extensive construction of temples. The temples in Tanjavur, Gangaikonda Solapuram and Tarazuram are the repository of architecture, sculptures, painting and iconography of the Chola art. அப்படின்னா சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டப்பட்டன. தஞ்சாவூர், கங்கைகொண்ட சோழபுரம், தரசுராம் ஆகிய இடங்களில் உள்ள கோயில்கள் சோழர்களின் கலைகளான கட்டிடங்கள், சிற்பங்கள், செப்புச் சிலைகள், ஓவியங்கள், வடிமவியல் ஆகியவற்றின் களஞ்சியமாக இருந்துச்சு. ஓகே, temples during the Chola period were not merely place of worship. They were largest landholders. Temples promoted education and devotional forms of art such as dance, music and drama. The staff of the temples include temples official, dancing girls, musicians, singers, players of musical instruments and the priestess. அப்படின்னா சோழர்கள் கால கோயில்கள் வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தன. அவை கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களாக நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றையும் வலியுறுத்தின. ஓகே, நடன மாதர், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் ஆகியோர் கோயில் பணியாளர்களாக இருந்தனர். ஓகே, நெக்ஸ்ட்டு, சோலாஸ் ஆஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லேர்னிங். அப்படின்னா சோழர்களின் கல்வி பணி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, Chola kings were great patterns of learning. Rajendra I established a Vedic college at Ennairam, now in Viluppuram district. Okay, there were 340 students learning the Vedas, Grama and Upanishads were under 14 teachers. என்னன்னா சோழர் அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு தந்தனர். முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது. ஓகே, என்னும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். யாரு சோழ அரசர்கள். ஓகே, ராஜேந்திரன். அக்கல்லூரியில் 14 ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் 340 மாணவர்களும் என்னென்ன படித்தாங்கன்னா வேதங்கள், இலக்கியங்கள், உபநீதங்கள் ஆகியவற்றை அவங்க கற்றுக்கொண்டனர். ஓகே, in due course, this example was later followed by his successors and as a result two more such college had been founded at Tiruppuvanai, where near present day Puducherry, and Thirumukkudal in present day Sengalpattu district. In 1048 and 1067 respectively, the great literary works Periyapuranam and the Kambaramayana belong to this period. என்னன்னா அவர்களுக்கு பின் வந்த ஆட்சியாளர்கள் அவருடைய பணியை முன் உதாரணமாக கொண்டு பின்பற்றினர். ஓகேவா, அதன் விளைவாக இன்றைய புதுச்சேரிக்கு அருகிலுள்ள திருப்புவனை என்னும் ஊரிலும் இன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலிலும் முறையே 1067 ஆகிய ஆண்டுகளில் இதே போன்ற கல்லூரிகள் நிறுவப்பட்டன. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், ட்ரேட்னா என்னது? ட்ரேட்னா வணிகம். There were a flourishing trade during the Chola period. Trade was carried out by two guide-like groups. Anjuvanattar and Mani Gramattar. Okay, two groups. Anjuvanattar comprised West Asian, Arabs, Jews, Christians and Muslims. They were maritime traders and settled on the port towns all along the west coast. It is said that Mani Gramattar were the trader engaged in traders. அப்படின்னா
சோழர்கள் காலத்தில் வணிகம் தலை தூங்கி இருந்தது, நல்ல ஒரு செழிப்பாக இருந்துச்சு. அஞ்சுவனத்தார், மணிவனத்தார், மணி கிராமத்தார் எனப்படும் வணிகக்குழு அமைப்புகளை சேர்ந்த வணிகர்கள் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ரெண்டு அமைப்பு, அஞ்சுவனத்தாரும் மணி கிராமத்தாரும் வணிக அமைப்பு மேற்கொண்டிருந்தனர். அஞ்சுவனத்தார் குழுவானது எங்கெங்க இருந்துச்சுன்னா மேற்காசியா, அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கி இருந்துச்சு. அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தோர். அவங்க என்ன பண்ணாங்க? கடல் கடந்து வாணிகம் செய்தனர், வியாபாரம் செஞ்சனர். அவருக்கு மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் அவங்க எங்கே குடியிருந்தனா? மேற்கு கடற்கரையோர துறைமுகங்களில் அவங்க குடியிருந்தனர். மணிகிராமத்தார் வணிக குழு அமைப்பை சேர்ந்த வணிகர்கள் உள்நாட்டுக்குள்ளேயே வணிகம் செஞ்சனர், தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் என சொல்லப்படுது. ஓகே, தென் in due course both group migrated under the banner of ஐநூற்றுவர் and திசை ஐநூற்று நட்டுவர். என்னன்னா நல்லா நினச்சி பண்ணுங்க. ஐநூற்றுவர், திசை 1500. ஓகே, functioning through the head guide ஐஹோல், கர்நாடகா. This ஐநட்டுவர் guide operated the maritime trade covering Southeast Asian countries. Okay, then through overseas trade was trade with Southeast Asian countries, elephant tusk, coral, transparent glasses, petal nuts, cardamom, acue glasses, cotton stuff with colored silk thread were imported. These items exported from here were sandalwood, ebony, condiments, precious gems, pepper, oil, paddy, grains and salt. ஓகே, என்னன்னா காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் ஐநூற்றுவர், திசை 1500 என்ற பெயரில் ஒருங்கிணைந்தனர். அவை கர்நாடக மாநிலம் ஐஹோல் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன. ஓகே, இந்த ஐநூற்றுவர் அமைப்பு தென்கிழக்காகிய நாடுகளை உள்ளடக்கிய கடற்கடந்து வாணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியிருந்தனர். ஓகே, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. ஓகே, சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருள்கள், விலையுயர்ந்த ஆபரணங்கள், கற்கள், மிளகுகள், ஆபரண கற்கள், மிளகுகள், எண்ணெய், நெய், தானியங்கள் உள்பட ஆகியவற்றை ஏற்றுமதி செய்தன. ஓகே, next recap. Listen carefully children. Revival of the Chola ruler பார்த்தோம். Then Rajendra 1 பார்த்தோம். Rajendra Chola 1 பார்த்தோம். Then decline of the Chola empire பார்த்தோம். Then matrimonial alliance என்னன்னு பார்த்தோம். Then administration, சோழருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அவங்களுடைய லோக்கல் கவர்னன்ஸ் எப்படி இருந்தது பார்த்தோம். Then உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ரெவென்யூ பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட்டு சோசியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு ஆன் லேண்ட் ரிலேஷனை பற்றி பார்த்தோம். அதில் இரிகேஷன் பார்த்தோம், ரிலீஜியன் பார்த்தோம், டெம்பிள்ஸ், சோலாஸ் ஆஸ் பேட்ரன்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம், ட்ராட் பார்த்தோம். ஓகே, எல்லாம் பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ சில்ட்ரன்.